அந்த காயத்தால் அவர்கள் அழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாடியை பிடித்துக் கொண்டு அவர்களுக்கு அருகிலே கவலையில் நின்று சஅத் பின் முஆதை பார்த்து கொண்டிருப்பார்கள். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அஹ்ஸாபுடைய யுத்தத்தில் பனு குரைதாவுடைய துரோகத்தை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு மதீனாவில் திரும்பி சென்ற அந்த போர் முடிந்ததற்கு பிறகு பனு குரைதாவை சுற்றி சிறையிடுகிறார்கள். அவர்களுடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பு செய்வது என்று கேட்கிறார்கள். பனு குரைதாவாசிகள் சொன்னார்கள், அந்த யூதர்கள் சொன்னார்கள், சிறைப்பட்டவர்கள் சஅத் பின் முஆதை அழைத்து வாருங்கள், அவர்தான் அன்சாரிகளுடைய தலைவர், அவுஸ் கோத்திரத்தார், அவர் என்ன தீர்ப்பு செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவர்களுடைய நினைப்பின்படி அவர் எங்களுக்கு தலைவராக இருந்தவர், எங்களை பாதுகாப்பார் என்று எண்ணிக்கொண்டு சஅத் பின் முஆதை அழைத்து வர சொல்கிறார்கள். சஅத் பின் முஆதை ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சஹாபாக்கள் தூக்கி அவரை சுமந்து சென்று அந்த பனு குரைதாவுடைய தீர்ப்புக்காக அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சஅத் பின் முஆத் வருகையை பார்த்தவுடன் சொன்னார்கள், கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவருக்காக நீங்கள் எழுந்து சென்று அவரை வரவேற்று வாருங்கள், அவர் நோயுற்றிருக்கிறார். வரவேற்று வந்து அமர வைக்கப்படுகிறது. சஅத் பின் முஆதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஅத் பின் முஆதே, பனு குரைதாவாசிகள் உன் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக உண்மை அழைத்து வர சொன்னார்கள், நீ என்ன தீர்ப்பு செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பனு குரைதாவாசிகளை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நாம் ஏற்றுக்கொள்வோம். முஸ்லிம்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் தலைதாங்கி நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்களுடைய தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக, மார்க்கத்திற்கு எதிராக திரண்ட இந்த யூதர்களை திட்டம் தீட்டி சதி திட்டம் செய்து ஒப்பந்தத்தை முறித்த இந்த யூதர்கள் எல்லோர்களையும் நாம் கொலை செய்து விடுவோம் அல்லாஹ்வுடைய தூதரே, இதுதான் இதனுடைய தீர்ப்பாக அமையும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது சஅத் பின் முஆதே என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது சஅத் பின் முஆதே என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட நபித்தோழர் பாருங்கள். அவருடைய மரண படுக்கை அல்லாஹ்வை அழைக்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு தெரியும் விருப்பமானது என்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு துரோகம் செய்து அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டி அல்லாஹ்வுடைய தூதருக்கு துன்பம் கொடுத்த இந்த குறைஷிகளுக்கு எதிராக போர் செய்வதுதான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் என்று உனக்கு தெரியும். யா அல்லாஹ், இந்த போர் இனிமேல் நடக்கும் என்றால் என்னை உயிரோடு வை. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக இந்த போர் முடிந்து விட்டதென்றால், இனிமேல் இதற்கு பிறகு பிரச்சனை இல்லை என்றால், யா அல்லாஹ், என்னுடைய காயத்திலேயே எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி ஷஹீதாகக்கூடிய அந்தஸ்தை கொடுத்து விடு. போரில் ஏற்பட்ட காயத்தின் மூலமாக மரணமாகிறார் அவர் ஷஹீத், அதனால் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை எனக்கு கொடுத்து விடு என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். துஆ நடந்த சில நாட்களிலே அவருடைய இரத்தம் அவருடைய காயத்தில் இருந்து வடிந்து பள்ளி முழுக்க வரும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த செய்தி அறிவிப்பு வந்தவுடன் விரைந்து வந்து சஅத் பின் முஆதுடைய மரணத்துடைய அந்த காட்சிகளை பார்க்க வந்து கட்டி அணைத்தார்கள் சஅத் பின் முஆதை. அவருடைய முகத்தில் இருந்த இரத்தம், காயத்தில் இருந்த இரத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடிகளை நனைத்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் சஅதே, நீ அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு நற்கூறிகளை வழங்கட்டும். தலைமைத்துவ பண்பில் இருந்த இந்த சமூகத்திற்கு நீ செய்த உதவிக்காக இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் பின் முஆதுடைய அந்த தியாகத்தை அங்கீகரித்தார்கள். அங்கீகரித்ததற்கு பிறகு சஅத் அவர்கள் மரணமானதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷ் சஅத் பின் முஆதுடைய இந்த மரணத்திற்காக நடுங்கி விட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கும். அது அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் அதை எப்படி செயல்பட சொல்கிறானோ அப்படி செயல்படும். அந்த அர்ஷ் நடுங்கியது எதனால்? பயத்தால் அல்ல, கவலையால் அல்ல, அன்பாக ஒரு தன்னுடைய நேசரை வரவேற்பதற்குரிய மகிழ்வால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷை நடுங்கச் செய்தான். அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பல செய்திகளில் நமக்கு சொன்னார்கள். யாரை அல்லாஹ் சந்திக்க நாடி, யார் அல்லாஹ்வின் சந்திப்பை நாடுகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் நாடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஅதுடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது. 7 வானத்தின் கதவுகளும் திறந்து விட்டது. 70,000 மலக்குகள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், 70,000 மலக்குகள் அவருடைய ஜனாஸா இருக்கும் இடமெல்லாம், அவரை அழைத்துச் செல்லும் இடமெல்லாம், அவர் கபரை நோக்கி செல்லும் இடமெல்லாம் 70,000 மலக்குகள் சுற்றி நிற்கிறார்கள். அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஅத் பின் முஆதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் வைத்தவுடன் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் கேட்டார்கள் ஏன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஅதை ஒரு முறை கபர் நெருக்கி விட்டது. கபருடைய நெருக்கத்திலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட்டிருந்தால்
அவர் சஅத் இப்னு முஆதாகத்தான் இருந்திருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் வெறும் 6 வருடங்களில், சுப்ஹானல்லாஹ், அதான் முக்கியமானவை, வெறும் 5 அல்லது 6 வருடங்களில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் ஒரு தலைமைத்துவ பண்பிலிருந்து பாதுகாத்து பணிவோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய நெருக்கத்தோடும் வாழ்ந்த அந்த தோழர் இந்த தீனுக்காக செய்த தியாகத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து நற்செய்தி உண்டாகட்டும், அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான், நீ சொர்க்கவாதி, நீ அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதா